கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் கார்த்திகை 1ஆம் பாதம் மேசராசி 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க ரிஷபராசி உங்களுக்கு தெரியும். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, நட்சத்திரத்துக்கான பலன் பார்க்குறதுனால எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம். இந்த மாதம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இருக்குது, டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கிரானிக்காக இது வரைக்கும் உங்களுக்கு நோய் இருந்ததுன்னா நோய் குணமாவதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு இந்த மாதத்தில். அது மட்டுமல்ல, நோய் மட்டுமல்ல, கடன் பெருசாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான சூழ்நிலைகளும் உண்டு. அதோட இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக அஃபேருக்கான சூழ்நிலைகள், இந்த லவ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகி ஃபியூச்சரில் மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய ஒன்றும் க்ரைசஸ் இல்லை. உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், சொந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறபோது உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஓரளவுக்கு லாபமாக தான் இருக்குது. அந்த லாபம் உங்கள் கைக்கு பணமாகவோ பொருளாகவோ வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். இதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் நான் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எனக்கு வேணும், செலிபிரிட்டியோட இதை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது அமைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறேன், எனக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். வருமானங்களும் உங்களுக்கு கூடும். அதில் ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க, இதுவும் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் தெரியலங்கிறது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் உண்டு. எதிர்பாராத உறவுகளால் நன்மை, பிரிஞ்சு போன அத்தனை ரிலேஷன்ஷிப்பும் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் பரவாயில்ல, சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பட் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறது. ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை கிடைச்சால் கூட இன்னொரு பக்கம் வேலையை விட்டு தூக்குறதுக்கு சனி பகவான் ரெடியாக இருக்கார். அதனால் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், அடைக்கி வாசிங்க, எல்லோருடையும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் நீங்கள் சிவனையும் அதே சமயத்தில் இந்த மாதம் முழுவதுமே விநாயகரையும் பிரதானமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு. குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கப்படும். தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம், தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் எல்லா விதத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவலில் ஒரு பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் ட்ராவல் தொடர்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நீங்கள் ஏதாவது சிறுதொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் யாரையா பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா 2 பேருமே ப்ராஃபிட் அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய உண்டு. அதுலேயும் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். ரொம்ப நாளாக நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது நான் ஒரு பெரிய தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, இந்த மாதம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க.
புதிய நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும். எதிர்பாராத விதமாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி அஃபேரில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் ஒரு சின்ன பிரேக் இருந்தால் கூட மறுபடியும் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஃபினான்ஷியலாக இந்த மாதம் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. வருமானங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். செலவுகள் இருந்தால் கூட அது கட்டுக்குள்ளே தான் இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நம்மளால் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் தெரியலேங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. ஸோ நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கும். நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் எதையாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அப்டேஷன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பட் இந்த உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட இடத்துலலாம் பணம் கடன் கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அம்பாளுடைய வழிபாடு, குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மிருகசீச நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் ரிஷபம், 3 நாளில் பிறந்தவங்க மிதுனம். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தாலும் சரி, மிதுன ராசியில் பிறந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக நல்ல ஒரு ஏர்னிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பேச்சின் மூலமாக வருமானங்கள் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் மணி ரொட்டேஷன் என்பது இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு நீங்கள் செய்தி எதிர்பார்க்குறீங்க அல்லது ஒரு தகவல்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா அது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் எந்த காரியத்தில் இறங்கினாலும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக கிரகங்களுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம். வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. பட் அதே சமயத்தில் வேலையில் பெரிய லெவலில் அன்சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு இருக்கும். அதையெல்லாம் மறந்துட்டு கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் லாஸுங்கிறது ஒன்றும் இல்லை. மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட்டுக்கோ விசாக்கோ அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் எதிர்பாராத ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், டூர் ட்ராவல் இருக்கும். யாராவது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க, நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ மெயினாக இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பணம் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க உங்களுக்கு வழக்குகளில் நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க அல்லது கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் தாராளமாக நீங்கள் மூவ் ஆகலாம். அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரருக்காக இந்த மாதம் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக பெருமாளையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க.